ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபிஷ் ராட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இதை வந்து தூக்கி போட்டுட்டு நரம் வந்து இழுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சுத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரியே இருக்கும். பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஈஸியாகவும் வந்து மீனை வந்து பிடிக்கலாம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய ஃபிஷ் ராடாகவும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபிஷ் ராட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷிங் ரீல் வந்து நம்ம செய்ய போகிறோம். அந்த நரம்பு வச்சு இழுப்போம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வந்து செய்ய போகிறோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி பைப் வந்து 2 இன்ச்சில் வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து வெட்டி விட போகிறோம். நம்ம அதை ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணியே வந்து நல்லா வந்து வெட்டிவிட்றேன். வெட்டி விட்டதுக்கு அடுத்து நடுவில் சென்டராக வந்து ஒரு கோடு வந்து பார்த்திங்கன்னா வெட்டி விட்ருங்க. வெட்டி விட்டுட்டு அதை நல்லா வந்து இலக்கணும். மெழுகுவர்த்தியில் காமிச்சு நல்லா இலக்கிக்கோங்க. நம்ம ஏற்ற மாதிரி சேஃப் வந்து கொண்டு வரதுக்காக தான் இலக்கிறோம். அதுக்கடுத்து ஒரு நடுவில் வந்து ஒரு கட்டையை வந்து நான் தேவைங்கிற அளவுக்கு வந்து வச்சு அமுக்குனாலே போதும், நம்மளுக்கு அந்த சேஃப் வந்து வந்துடும். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து ஒரு கட்டையை வச்சு நடுவில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் இலைகள் வந்து வந்தோடனே இந்த மாதிரி பானை சேஃபுக்கு நான் வந்து கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு சின்ன சின்ன பீசஸ் மரக்கட்டையை வந்து எடுத்துக்கிறேன். சுற்றி வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்தையும் வந்து நல்லா ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹோல் வந்து தேவைப்படும் மேல் பகுதியில் பானை சேஃபுக்கு அந்த இதில். அதில் 2 சைடும் சமமாக இருக்கிற மாதிரி ஹோல் வந்து போட்டுருங்க. போட்டு எடுத்ததுக்கு அடுத்து நடுவில் வந்து போல்ட்டை தான் கனெக்ட் பண்ண போகிறோம். நல்லா பெரிய அளவு போல்ட்டு இருக்கிற மாதிரி வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. அதை தான் நடுவில் வந்து இந்த மாதிரி சென்டராக வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. அதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு பிவிசி பைப்பில் தான் இதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணி விட்ருங்க. நடுவில் ஸ்க்ரூ வந்து போட்டு விட்ருங்க. ஸ்க்ரூ போட்டுட்டு ஒரு 3/4 இன்ச்சு பிவிசி பைப்பில் வந்து நல்லா போட்டு சேர்த்தாப்பில் வந்து முறுக்கி விட்டுட்டு அங்கே கீழே எம்சியில் வச்சு நல்லா அப்ளை பண்ணி ஸ்ட்ராங் படுத்திக்கிறேன். இந்த மெத்தடில் தான் வந்து அது நிற்க போகுது. ஸோ அதனால தான் நல்லா வந்து முறுக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், முறுக்கி விட்டாச்சு. அதுக்கடுத்து இந்த நூல்கண்டு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு உரிய அந்த இது பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருந்துச்சு. அதை தான் வந்து நடுவில் வந்து வைக்க போகிறேன். அதுக்காக வந்து சென்டரில் வந்து அந்த போல்ட்டோட சேர்த்தாப்பில் வந்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நடுவில் சுற்றுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் அங்கேயும் வந்து நம்ம வந்து எம்சியில் அப்ளை பண்ணி ஒட்டணும். அப்படின்னா தான் வந்து அது சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வரும். நான் அதே மாதிரி வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒட்டி எடுத்ததுக்கு அடுத்து பாருங்கள், நல்லா சுத்தம் போல் வந்து அந்த நூல்கண்டு இதையும் வந்து சேர்த்தாப்பில் சுற்றுற மாதிரி வந்து வரும். அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வச்சாலே போதுமானது தான். அதுக்கடுத்து போல்ட்டை வந்து போட்டு விட்டுக்கோங்க. போல்ட்டை போட்டுட்டு அங்கே வந்து நம்ம சின்ன சின்ன வயரிங் பைப் இருக்குது பார்த்திங்களா, அதை தான் கனெக்ட் பண்ண போகிறோம். வயரிங் பைப் வந்து எல்பெண்ட் 2 எடுத்துக்கோங்க. சின்னதாக கொஞ்சம் வயரிங் பைப் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா வந்து அந்த சுற்றுற மாதிரி வந்து சேர்த்தாப்பில் கனெக்ட் பண்ணி விட்ருங்க. கனெக்ட் பண்ணி விட்டதுக்கு அடுத்து அந்த போல்ட்டில் வந்து கரெக்டாக இருக்கும். அதை சேர்த்தாப்பில் இருக்கிற மாதிரி அடித்து விட்ருங்க. அடித்து விட்டுட்டு எல்லா இடத்துலையும் வந்து கம் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. அப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அந்த ரீல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து இப்போ ஜஸ்ட் வந்து ஒட்டியிருக்கோம். அடுத்து வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். சுற்றுறதுக்கு வந்து நீட்டாக இருக்குது. இதை மாதிரி தான் வந்து ரீல் வந்து ரெடி பண்ணுறது ஃப்ரெண்ட். வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரீல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறது இப்படி மேலே வச்சு யூஸ் பண்ணலாம். சைடு இப்படி வச்சு வந்து பார்த்திங்கன்னா கீழே வச்சும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியும். கரெக்டாக வந்து நல்லா காஞ்சிருச்சு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே எம்சியில் ஒட்டியிருப்போம். அது போக வந்து நூல் நல்லா சுற்றி வந்து நல்லா முறுக்கி ஏற்றியாச்சு. நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். இந்த மாதிரி வந்து பண்ணிங்க அப்படின்னா நூல் சுற்றிட்டு அதுக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். நம்மளுக்கு செம்ம ஸ்ட்ராங் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு அந்த ரீல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் தூண்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப் எடுத்துக்கிறேன். இது வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் அளவு உள்ளது. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து எம்சியில் ஏதாவது வச்சு ஒட்டிக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபிஷிங்கோட ராடோட மொத்த லென்த்தாகவே இருக்க போகுது. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரைபேட் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரைபேடில் எனக்கு ஒரு பார்ட் வந்து பிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து அதை ஸ்ட்ரைட்டாகவும் இழுக்கணும்னா இழுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரைபேடில் ஏதாவது சம்திங் இருந்துச்சு அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை நான் பிஞ்ச பார்ட்டை வந்து எடுத்துக்கிட்டேன். இதை தான் நம்ம வந்து மேலே நீட்டி விடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். அதாவது நம்மளுக்கு தேவைங்கிற அளவுக்கு வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நீட்டி வந்து விட்டுக்கலாம். சூப்பரான மெத்தடாக இருக்கும். இது ரொம்ப கம்மியான இதில் வந்து செலவு பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து உள்ளக்க வந்து இப்படி ஜாயின் பண்ணிட போகிறோம். இது வந்து முக்கால்வாசி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இது வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் 743 அந்த ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டினாலே போதும், ஸ்ட்ராங் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை வந்து ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஒன்று ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே வந்து கைப்பிடி நம்மளுக்கு தேவைப்படும். கைப்பிடிக்கு இதை நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இதை வச்சு ஜஸ்ட் வந்து இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு கைப்பிடி. இது வந்து வரவே வராது. பிவிசி பைப் இங்கே வந்து அதுக்கடுத்து ஒட்டணும் அப்படின்னா வந்துடும். அதுக்கடுத்து இங்கே ஏதாவது கிரிப்புக்காக நீங்கள் சுற்றினாலும் போதும். நல்லா சூப்பராக ஆயிடுச்சு நம்மளுக்கு பாருங்கள்.
ஃபிஷிங் ராடு வந்துருச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எம்சியில் வச்சு நான் வந்து அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அதுக்கடுத்து அந்த சின்ன ஊசி மாதிரி, அதாவது கொக்கி மாதிரி அமைப்பு வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு கொக்கி மாதிரி அமைப்பு வந்து செய்ய போகிறோம். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதை வந்து கெட்டு கம்பியில் வந்து விட்டுருங்க. விட்டுட்டு அப்படியே வந்து கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி வந்து ஒரு ரவுண்டு மட்டும் அப்படியே வந்து சுற்றணும். நீங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு மட்டும் சுற்றிட்டீங்க அப்படின்னா அந்த இது வந்து அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி சுற்றிட்டு இங்கே வந்து டைட் ஏற்றிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சுட்டு இங்கனக்குள்ளே வந்து தேவைங்கிற அளவு வந்து வெட்டி விட்ருங்க. இந்த மாதிரி வைக்கிறது மூலமாக நம்மளுக்கு வந்து ஒரு கொக்கி மாதிரி அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அதுக்கடுத்து இதை ஸ்ட்ரைட் வந்து பண்ணிக்கலாம். இந்த இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நரம் வந்து உள்ளக்கக்கூடிய வந்து வரப்போகுது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 கூட செஞ்சு வச்சுக்கோங்க. இதை வந்து வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இதை தான் ஜாயின் பண்ணிவிட்டு இதிலேருந்து நரம்பு வந்து எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து அந்த சுற்றின மாதிரி அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். கரெக்டாக வந்து கீழே வச்சுட்டு நம்ம வந்து எம்சியில் வச்சு வந்து ஒட்டிடலாம். எம்சியில் வந்து நம்மகிட்ட இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து அப்படியே கீழே வந்து வச்சு ஜஸ்ட் வந்து ஜாயின் மட்டும் பண்ணி விட்டுட்டு நூல் சுற்றிட்டு நம்ம வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணோம். அப்படின்னா தான் அது வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்கும். இல்லைன்னா வந்து விழுக சான்சஸ் வந்து இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு எம்சியில் வச்சு அடைச்சிருங்க. அந்த மாதிரி இப்போ வந்து அடைச்சாச்சு. அடைச்சதுக்கு அடுத்து நூல் வந்து சுற்ற போகிறோம். ஒவ்வொருதும் செய்யும் போல வந்து இந்த மாதிரி வந்து மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இதை வந்து வச்சு அதுக்கடுத்து வந்து நூல் வந்து சுற்றிக்கிறேன். அந்த முனையை மட்டும் உள்ளக்கக்கூடிய இருந்தும் எடுத்து வந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொக்கி மாதிரி அமைப்பை எங்கெங்கே வச்சுருக்கோன்னு பாருங்கள். இங்கே ஒன்று வச்சுருக்கோம், அடுத்து இங்கே ஒன்று வச்சுருக்கோம், அடுத்து கடைசி ஒன்று வந்து வச்சுருக்கோம். எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எம்சியில் நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு நூலை நல்லா டைட்டாக சுற்றிட்டோம். இந்த மாதிரி வந்து சுற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து வெளியே க்ரிப் அவுட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியவும் வராது. ஸோ அதனால தான். அதுக்கடுத்து 743 கம் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லா இடமும் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். அடுத்து வரவே வராது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கிறோம். எல்லா சைடும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி வந்து எல்லா சைடும் வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க. அப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங் கொடுக்கும். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வராது. இதுவுமே வந்து முன்னாடி இருந்து வந்து பார்த்திங்கன்னா வராது, ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தடை சொல்கிறேன். இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுக்கு ஃபைனலாக ஃபிஷ் ராட் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. இதுக்கு அடுத்து வந்து நம்ம நரம்பு வந்து கோர்த்து அந்த ஹூக் வந்து வைக்கிறது வேலை மட்டும்தான். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கடைசி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். செமையாக இருக்குது ஃபிஷ் ராட். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஃபிஷ் ராட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு தேவைங்கிற இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டி வந்து விட்டுக்கலாம். நீட்டி விட்டு லாக் வந்து பண்ணிக்கலாம். செம ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அலுமினியம் மெட்டீரியல் தான். அதுக்கடுத்து நம்மளுக்கு ஃபிஷ் ராட் வந்து ரொம்ப ஹைட்டாகவும் வந்து வந்துருச்சு பாருங்கள், நல்லா இருந்துச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நீட்டி விடலாம். நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணும்னாலும் நீட்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கவலையே இல்லை. அதுக்கடுத்து நரம்பு கோர்க்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அது போக வந்து ஃபிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா தேவைங்கிற அளவுக்கு நரம்பு விடலாம். இழுக்கணுன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா இழுத்துக்கலாம், பிரச்சனையே இருக்காது. இப்போ நரம்பு வந்து கோர்த்துக்கலாம். நரம்பு கோர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இது வந்துருச்சுல. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நரம்பு வந்து ஃபுல்லாக உள்ளக்க கூடி சுற்றிடுங்க. இதில் வந்து உள்ளக்க இருக்கிற மாதிரி வந்து சுற்றணும். இந்த டைரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றணும். அப்படின்னா தான் வந்து மீன் வந்து வரப்போ வந்து அந்த டைரெக்ஷனில் வந்து விடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நரம்பு வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்மளுக்கு சுற்றுற மாதிரி இருக்குது. அழகாக நம்மளுக்கு வந்து பாருங்கள் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நரம்பு விடுறதும் சரி, சிக்கலும் உழுகாது, நம்மளுக்கு நல்லா இருக்கும். நம்மளுக்கு எல்லா நரம்பையும் நான் வந்து சுற்றிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு சுற்றினா போதும், ரொம்ப ஆழமாக நம்ம வந்து போக போகிறதில்ல. இது வந்து பாருங்கள், நல்லா வந்து உள்ளக்க இருக்கிற மாதிரி நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் சுற்றி விட்டுறேன். என்கிட்ட இருக்கிற நரம்பு எல்லாத்தையும் சுற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து அது வெளியே வராது, கரெக்டாக இருக்கும். இந்த நரம்பை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து விட்டுக்கோங்க. இது வந்து விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுற்றுது பாருங்கள், அப்படியே வந்து வரும். அதுக்கடுத்து இங்கனக்குள்ளே வந்து பாருங்கள், இதில் வந்து விட்டுறணும். இதில் விட்டுட்டு அதுக்கடுத்து அந்த ஃபைனலாக உள்ளதில் வந்து விடணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த சிக்கல் எதுவும் வந்து வராது. இப்போ வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் வந்து விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து மெதுவாக எடுத்து இதில் வந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு தேவைங்கிற நரம்பையும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து பாருங்கள், ஸ்டிஃபாக வந்து பார்த்திங்கன்னா நிற்கும். அதுக்கடுத்து இங்கனக்குள்ளே வந்து ஹூக் வந்து வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த இதை வந்து செட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து மெதப்பு கட்டை இது வந்து நம்ம செட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அது நார்மலாக செட் பண்ணுறது தான். நான் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுக்கு ஃபிஷ் ராட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபிஷ் ராட் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்குது. இது வந்து இந்த மாதிரி பிடிமானத்துக்கு வந்து வச்சுக்கலாம். முன்னாடி வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நரம் வந்து விட்டுக்கலாம், பிரச்சனையே இல்லை. அதுக்கடுத்து மெதப்பு கட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன், பிரச்சனை இல்லை. வெயிட்டுக்கு வந்து ஏதாவது நம்ம ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இழுத்துக்கலாம். அதுக்கடுத்து தேவைங்கிறப்ப வந்து வெயிட் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா விடலாம். பாருங்கள், சுத்தம் இது கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபிஷ் வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து எடுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம பெரிய இது தான் வந்து வச்சுருக்கோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் உருவாக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது போக லென்த் வேணும்னாலும் நம்ம வந்து நீட்டி விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை.
இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தேவைங்கிற அளவுக்கு மேலேயும் நீட்டி விட்டுக்கலாம், இன்னும் நீட்டி விடலாம் எவ்வளோ பெருசுனாலும். இதுவே நம்மளுக்கு வந்து போதுமானதுன்னு தான் நினைக்கிறேன். இதை வந்து போட்டு பார்க்கலாம் எப்படி மீன் மாட்டுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து பிடிக்க போகிறோம். இந்த ஊக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து புழு வந்து கோர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த புழுவை கோர்க்கிறது தான் கொஞ்சம் பயமாக இருக்கும், பாவமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். சரி ஓகே, இதை வந்து உள்ளக்க வந்து புழு வந்து இந்த மாதிரி வந்து கோர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கோர்த்ததுக்கு அடுத்து இதில் வந்து போடலாம். நிறைய மீன் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. டெஸ்ட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இதில் புழு வந்து பிச்சு விட்டுக்கிறேன், இது போட போகிறோம். போட்டாச்சு. இப்போ கடிக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். ஒரே ஒரு மீன் வந்து பிடிச்சிருக்கோம், சரி வெயிட் பண்ணலாம். அது மிதப்பு கட்டை ஆடுறத வச்சே தூக்கிடலாம். நிறைய தான் கடிக்குதுங்க, அது ஆடுறத வச்சே தெரியுது. கடிக்குது பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், மிதப்பு கட்டையை பாருங்கள். அவ்வளோதான், மாட்டுச்சுடா அன்னைக்கு, இழுத்துட்டு போகுது. அடே நம்ம சுத்தணும்னா அடே நம்ம கைக்கு வந்துருங்க. பாருங்க, செம சூப்பரான மீன் மாட்டிருச்சு. ஐ ஓடாத, இருங்க இதை எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு மீனை, அதை அப்படியே போட்டுக்கிறேன். ஐ போட்டாச்சு. நல்ல ஒரு மீனுங்க, சைஸும் ஓரளவு பரவாயில்ல. அதே மாதிரி தான் இன்னொரு மீன் வந்து பிடிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இழுத்துட்டு போகுதுன்னு பாருங்கள். செம. இதை வந்து நான் இது பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்துருச்சு. ஸோ அதனால தான் வந்து டக்குன்னு இழுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அடே மெதுவாளுக்கு வரும் பாருங்க, சட்ட 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 சட்டன்னு. செம. இது ஓரளவு நல்ல சைஸுங்க. இதே மாதிரி வந்து நிறையா மாட்டுதுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மாட்டினதில் கொஞ்சம் நிறையா வந்து மாட்டியிருக்கு. பரவாயில்ல, எடுத்தாச்சு. நாங்கள் வந்து எவ்வளோ மீன் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காட்டுறேன். பாருங்கள், நிறையா தான் பிடிச்சிருக்கோம் பாருங்கள். ஒரு 1 கிலோ அளவு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டோங்க இந்த தூண்டியில் வச்சு. எல்லாமே உசுரோட தான் இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸும் பிடிச்சிருக்கோம், கொஞ்சம் சின்ன சைஸும் இருக்குது, எல்லாமே கலந்து வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பரவாயில்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன் வந்து இந்த இதை வச்சு அழகாக வந்து மாட்டுது. சூப்பராக இருக்குது பிடிக்கிறதுக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லாவும் நீட்டி விடலாம், சூப்பராகவும் பிடிக்கலாம், சூப்பராக இழுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் பண்ணணும்னு ஆசை, கடையில் தான் வாங்கணும்னு நினச்சேன். சரி நம்மளே பண்ணிட்டோம். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.